அல் குர்ஆனுடைய வசனம் இருக்குது, வெறும் சின்ன ஒரு வசனம். இறைவன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்றால், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், இப்படியே சொல்றான். அதை நாங்க மேலோட்டமா கேட்கிற நேரம் என்ன யோசிக்கிறோம், எங்களை மனைவிமார்களோட வேண்டிய மாதிரி நாங்க என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம், இப்படின்றத செய்யறது எங்களுக்கு எல்லாம் விளங்குது. அது இல்லாம இன்னும் எத்தனையோ விதமான செய்திகளை இதன் மூலமாக என்ன செய்யலாம், நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி என்றால் அந்த திருமணம் என்பதன் மூலமாகவே ஒரு முதல் விஷயம் என்னது, எங்களுக்கு ஒரு ஜெனரேஷனால உருவாக்கி கொள்வது, குழந்தைகளை உருவாக்கி கொள்வது என்று அது ஒரு அடிப்படையான செய்தி. இது இந்த வசனத்துக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே மாதிரி அது கணவன் மனைவி என்ன செய்யணும், நல்ல முறையில் சுகமாக இருக்கணும், அது அந்த ஒரு விஷயம் அதுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. அப்ப உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலம் அப்படின்னா அதுக்கு இன்னும் சில எத்தனையோ விடயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஃபாத்து ஹர்சக்கும் அன்னா ஷைத்தும், உங்களுடைய இந்த விளைநிலமாக இருக்கக்கூடிய உங்களின் மனைவிமார்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் விரும்பிய மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்க, இப்படின்னு இறைவன் சொல்றான். அப்படின்னா இன்றைக்கு எத்தனையோ விதமான கலைகளை எழுதி புத்தகங்கள் வடிவில் எழுதியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல சேரணும், இந்த நேரத்துல சேரக்கூடாது, இந்த நாட்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும், இப்படி என்று பல புத்தகங்களை எழுதியிருப்பதை நான் பார்க்கிறோம். ஆனா அவைகளை எல்லாம் தாண்டி ரப்புல் ஆலமீன் சின்ன ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. உங்களுடைய விளைநிலத்துக்கு நீங்க விரும்பின மாதிரி போங்கண்டா அதுக்கு போற வேற ஒரு சட்டம் தேவையில்லை. ஆனா இறைவன் இன்னொரு ஒரே ஒரு தடையை வச்சிருக்கிறான். என்னது, அந்த அந்த பெண்கள் மாதாந்தம் வரக்கூடிய அந்த நோயுடைய சந்தர்ப்பத்துல மட்டும் என்ன செய்யணும், நீங்க கொஞ்சம் தூரமாகி கொள்ளணும், அது இறைவனுடைய சட்டம், அந்த ஒரு சட்டம். அது இல்லாம நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னது, பின் துவாரத்தின் மூலமாக என்ன செய்யக்கூடாது, இப்படி ஈடுபடக்கூடாது, அது ஒரு சட்டம். அந்த ரெண்டு சட்டத்தை தவிர மற்றது வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் இருந்து கொள்ளலாம் அப்படின்றது சாதாரணமாக இறைவன்